ஹே ஹாய் காய்ஸ், வாட் இஃப் சீசன் 3 எபிசோட் 1ல் ஹல்கை பற்றின ஸ்டோரி தான் வருது. அதாவது கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் மூவியோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சாம் வந்து ரன்னிங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா கூட பார்த்தீங்கன்னா ரன்னிங் பண்ணுவார். அதே சீன் இந்த இடத்துல நடக்குது. ஆனால் கேப்டன் அமெரிக்காவுக்கு பதிலாக ஹல்க், அதாவது ப்ரூஸ் பேனர் இருக்காங்க. ஸோ ஃபால்கனும் ப்ரூஸ் பேனரும் மீட் பண்ணிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஸோ அவெஞ்சர்ஸாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொரு தடவை ஃபைட் நடக்கும்போதும் ப்ரூஸ் பேனர் பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ட்ரோலை மீறி ஹல்காக மாறுறதுனால நிறைய இடத்துல பாதிப்பும் ஏற்படுது. அதனாலே ப்ரூஸ் பேனர் என்ன பண்றாருன்னா, காமா ரேடியேஷன் என்னோட உடம்புல அப்ளை ஆனதால தான் எனக்குள்ள இந்த ஹல்க்குங்கிற அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ அதே காமா ரேடியேஷனை திரும்ப என் மேலே அப்ளை பண்ணி இந்த ஹல்கை வந்து எனக்குள்ள இருந்து போக வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அதனாலேயே திரும்ப காமா ரேடியேஷனை அவர் மேல அப்ளை பண்ணிக்கிறாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி நடக்கல. என்ன நடக்குதுன்னா, அவரோட உடம்புல இருந்து ஹல்க் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் தனியா ஒரு உருவமா வந்துடுது. அது ஹல்க் மாதிரி கூட இல்ல, ஒரு அபெக்ஸ் பிரெடேட்டரா வந்துடுது. ஹல்க் வந்து மேக்சிமம் ஒரு 15 அடி 20 அடி ஹைட்டுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப கிரியேட் ஆன அந்த அபெக்ஸ் பிரெடேட்டர் பாத்தீங்கன்னா காட்ஜில்லா மாதிரி எவ்வளவு பெருசா இருக்கும். அதனாலேயே பூமிக்கு பெரிய ஆபத்து வருது. ஸோ அவெஞ்சர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை அட்டாக் பண்றதுக்காக ரொம்ப பெரிய சைஸ்ல ஹல்க் பஸ்டர்ஸ்லாம் ரெடி பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அப்பயும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஃபால்கன் என்ன பண்ணுறாருன்னா, இதெல்லாம் ப்ரூஸ் பேனரால் தான் நடந்துச்சு. ஸோ ப்ரூஸ் பேனருக்கு தான் இதை அழிக்கிறது எப்படி அப்படிங்கிறதும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தேடி எப்படியோ ஒன்று சாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரூஸ் பேனர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட உடம்பு மேலே அணுகுண்டோட சக்தியை அப்ளை பண்ணிக்கிறாரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவரும் இப்போ காட்ஜில்லா மாதிரி ரொம்ப பெரிய அபெக்ஸ் பிரெடேட்டர் மாதிரியே மாறிடுறாரு. ஸோ இப்போ ஆல்ரெடி கிரியேட் ஆன அந்த பெரிய பிரெடேட்டருக்கு ஈக்குவலா ப்ரூஸ் பேனரும் பெரிய ஹல்கா மாறி இருப்பாரு. ஸோ இப்போ ரெண்டு பேருக்குள்ளரையும் ஃபைட் நடக்குது. ப்ரூஸ் பேனர் எப்படியோ ஒன்று இந்த அபெக்ஸ் பிரெடேட்டரை தோக்கடிச்சிடுறாங்க. ஸோ இப்படியே எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது.